கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், உங்களை யாவரையும் ரோமர் 9:5 சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன். நாம் வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. ஏசப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தை மன்னாவாக பிட்டு கொடுத்து நீர் எங்களை போஷித்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு விசுவாசிகளாக நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எது பிரதானமான காரியம் ஒரு விசுவாசிக்கு? இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதா, இல்லை என்றால் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதா, இல்லை என்றால் எச்சரிப்பு சொல்வதா? இதெல்லாமே இருந்தாலும் இன்றைக்கு விசுவாசிகளாக நாம் பிரதானமாக அழைக்கப்பட்டது அன்பு செலுத்துவதற்காக தான். ஏனென்றால் இந்த அன்பு தான் உண்மையுள்ள ஒரு காரியம் என்று தேவன் சொல்கிறார். ஆதலால் இந்த அன்பு தான் பிரதானமானது. ஆனால் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 எழுதப்பட்ட ஒரு காரியம் என்னதென்றால், முதலாம் சபையிலே இந்த அன்பு தணிந்து விட்டதாம். அதனால தான் பாருங்க, அங்கே கர்த்தரே சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை முதலாம் சபையிலே அவர்கள் விட்டு விட்டார்களாம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தாலும் இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியில் கொண்டு இருந்த அன்பு என்றால் பழைய ஏற்பாடு காலத்தில், முற்பிதாக்கள் காலத்தில் இருந்த சொல்லப்பட்ட அன்பின் கட்டளைகளாக தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அன்பின் கட்டளை கொடுக்கப்பட்டது? இப்பொழுது பாருங்கள், இங்கே தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாடில் அன்பின் கட்டளை பாருங்கள். உபாகமம் 6:5 இஸ்ரவேலர்களுக்கு எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். மற்ற இஸ்ரவேலர்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்றால், லேவியராகமம் 19:18 பாருங்க. பழிக்கு பழி வாங்காமல் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நீ உன்னுடைய சக ஜனபுத்திரர் மேலும் நீர் அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் புறஜாதிகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டியது அவசியம் இல்லை என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இல்லைங்க, லேவியராகமம் 19:34 பாருங்க. அங்கே தேவன் சொல்கிறார், உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீ உங்களில் அன்பு கூறுகிறது போல அப்படிப்பட்ட அந்நியன் மேலும் புறஜாதியின் மேலும் நீ அன்பு கூறுவாயாக என்று அங்கே கர்த்தர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் அன்பை குறித்து பிரதானமாக பேசிவிட்டார். இன்னைக்கு நிஜமாய் பாருங்க, இதே அன்பின் கட்டளை தான் ஏசப்பாவும் கொடுக்கிறார். மத்தேயு 22 பாருங்க, அங்கே ஒரு நியாய சாஸ்திரி கேட்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லிவிட்டு இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை. அப்படி என்றால் ஒப்பாய் இருக்கிறது என்றால் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். 2ஆம் கற்பனை முதலாம் கற்பனை விட குறைந்ததல்ல. அதே பலன்தான் 2ஆம் கற்பனைக்கும் உள்ளது. அதே கணம்தான் இந்த 2ஆம் கற்பனைக்கும் உள்ளது. அது என்னதென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இந்த 2 கற்பனைகளின் மேலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று ஏசப்பா சொன்னார். அப்படி என்றால் பழைய ஏற்பாடு தேவனும் முழுமையாக அன்பை தான் பிரசங்கித்தார். புதிய ஏற்பாட்டில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசுவாக இருக்கும் பொழுதும் அதே அன்பதை பிரசங்கித்தார். இது ஏதோ மாறிவிட்ட அன்பு கிடையாது. இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை தான் முதலாம் சபையாக எபேசுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று அங்கே கவலையோடு தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு நிஜமாய் பாருங்க, இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பும் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற அன்பிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால தான் பாருங்க, 1 யோவான் 2:7 பாருங்க, அங்கே யோவான் சொல்கிற காரியம், நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையெல்லாம் ஒன்றும் கற்றுக் கொடுக்கலப்பா, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற அதே கற்பனையை தான் எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தான். அப்படி என்றால் ஆதி முதல் இருக்கிறது ஒரே விதமான அன்பு தான். நீங்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், உங்கள் சக ஜனத்தார் மேல் அன்பாக இருக்க வேண்டும், புறஜாதி மேலும் அன்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிஜமாக இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு தான் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லாமல் போய்விட்டதென்றால் இன்னைக்கு நிஜமாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானமும் இருக்காது.
இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களுடைய மனைவிமார்களோடும் உங்களுடைய புருஷன்மார்களோடும் உங்கள் சகோதரர் சகோதரிகளோடும் யாருடைய நீங்கள் சமாதானம் இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் சமாதானம் இருக்க முடியாது. நீங்கள் சபைக்கு வந்தாலும் சபையில் நீங்கள் குழப்பம் உண்டாக்கி கொண்டே தான் இருப்பீங்க. இன்றைக்கி நிஜமாக பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதித்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் சாப்பிட்டாலும், எவ்வளோ தான் உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும், எவ்வளோ தான் உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சமாதானமே இருக்காது. ஏன் உங்களுக்கு சமாதானம் இல்லை என்றால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டு விட்டீர்கள். இதுதான் இன்றைக்கு அவல நிலை. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை நிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தான் பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் வைத்திருந்தால்தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று அங்கே அழகாக சொல்கிறார் பாருங்க பவுல். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அப்பொழுது என்ன ஆகும் பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. ஆமென். அப்படி என்றால் நீங்கள் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொண்டால் மாத்திரமே தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அப்படி என்றால் தேவனுடைய சமாதானம் நேராக அன்பிற்கு தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. இந்த அன்பு இல்லை என்றால் உங்களுக்கு சமாதானமே கிடையாது. ஆமென். அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாவே பாருங்க, இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பில் தான் சமாதானம் இருக்கிறது என்றால் இன்னைக்கு கண்டிப்பாக சாத்தான் இதை கண்டிப்பாக இந்த சமாதானத்தையும் இந்த அன்பையும் பறிக்க நினைப்பானா நினைக்க மாட்டானா? கண்டிப்பாக நினைப்பான். அதையும் செய்தியும் காட்டினான். ஏன்னா காயின் ஆபேல் காரியத்தில் பாருங்க, அங்கே ஒரு அன்பு தணிக்கப்பட்டது. யோசேப்பு அவனுடைய சகோதரர் காரியத்தில் பாருங்க, அன்பு தணிக்கப்பட்டது. ஏசாவும் யாக்கோபின் காரியத்தில் பாருங்க, அன்பு தணிக்கப்பட்டது. தாவீதுக்கு சவுலுக்கு நல்ல அன்பு இல்லை. இப்படிப்பட்ட அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சாத்தான் இந்த அன்பில் தான் கையை வைப்பான். என்றால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக. ஆமென். அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம தான் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் விட்டு விட்டோம்? ஏன் இன்றைக்கு நாம் மற்றவர்களை நாம் தேவன் சொன்னது போல நம்மளால் நேசிக்க முடியவில்லை? ஒருவேளை நீங்கள் ஏன் நேசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் நிஜமாகவே இன்னும் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் நிலைநிறுத்த முடியாது. 1 யோவான் 4:7-8 அதுதான் சொல்கிறது பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாகி இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 8ஆம் வசனத்தை சொல்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் இன்னைக்கு அநேகர் நான் ஏசப்பாவுக்குள்ளாக நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் born again கிறிஸ்டியன் என்று நான் சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாகவே நீங்கள் உண்மையான அன்பை, நீங்கள் ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே தேவனால் பிறந்தவர்களா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். அதன் பிறகு 2ஆம் காரியம், ஏன் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய அக்கிரமத்தினால். மத்தேயு 24:12 ஏசப்பா சொல்கிறார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா? இன்றைக்கு நிஜமாவே பாருங்க, உலகம் முழுவதுமாக சூது, பொய், புரட்டல், அக்கிரமக்காரங்கள், சிறுமைப்படுத்துதல், ஏமாற்றுதல், இன்றைக்கு மிரட்டுகிற காரியங்கள், பணத்தை பறித்து கொள்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட அக்கிரமம் அதிகமாக கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அக்கிரமத்திற்குள்ளாக நீங்களும் உடந்தையாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டுவிட்டவர்களாக காணப்படுவீர்கள். அதன் பிறகு 3ஆம் காரியம், ஏன் ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்களுக்குள்ளாக இல்லை என்றால் உங்களுக்குள்ளாக இருப்பது ஒரு பொய்யான அன்பு தான் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், எல்லாம் நடிப்பாங்க. நிஜமாகவே உள்ளத்திற்குள்ளாக அநேக வீணான காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்பாங்க. அநேக காரியங்களை விரோதமாக அவங்க சிந்தித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் வெளிப்புறமாக அவர்கள் ஒரு பொய்யான அன்பை வெளிப்படுத்தி நடிப்பார்கள். இதை தான் 1 யோவான் 4:20 சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன்னுடைய சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன்.
இதுதான் ஒரு பொய்யான அன்பு. நீ அன்பு கூறுகிறவர் என்று சொல்லியும் உன் சகோதரனை பகைத்தால் நீங்கள் பொய்யன். இன்னைக்கு அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி உலகம் முழுசாக ஒரு பொய்யான நம்பிக்கை, பொய்யான ஒரு சாட்சி, பொய்யான ஒரு மேன்மை பாராட்டுதல், பொய்யான ஒரு அணுகுமுறை, பொய்யான உறவுகள், பொய்யான உத்தரவாதங்கள், பொய்யான பாசங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஏன்? இன்றைக்கி நிஜமாகவே நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர் என்று சொல்லி உங்களுடைய சகோதரனை பகைத்தால் ஆதியில் இருக்கிற அன்பு இருக்க முடியாது. அதன் பிறகு பாருங்கள், ஏன் இந்த அன்பு இல்லை என்றால் உங்களுடைய பெருமை மனமேட்டிமையாக கூட இருக்கலாம். நீதிமொழிகள் 16:5 சொல்கிறது, மனமேட்டிமை உள்ள வேண்டும், கர்த்தருக்குள் அருவருப்பானவன் கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். அவன் கையோடு கை கோர்த்தி அவன் என்ன உங்ககிட்ட அன்பாக இருக்கிறது போல நடிப்பான். இது பொய்யான அன்பு. ஏனென்றால் அவங்கள இருக்கிறது மனமேட்டிமை, அது கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனமேட்டிமையும் நம்மளுக்குள்ளாக காணப்படக்கூடாது. அதன் பிறகு 5ஆம் காரியம், ஏன் உங்களுக்குள்ளாக ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு அபத்தமான ஆவி இருந்தால் நீங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தவே முடியாது. ஏனென்றால் பாருங்கள், 2 தீமோத்தி 3:5 சொல்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு. இன்னைக்கு பாருங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் அவங்க உங்களை நேசிக்கிறது போல் அவங்க நடிப்பாங்க. அது உங்களுடைய பாஸ்டராக இருக்கலாம், சபையின் விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைனா அரசியல்வாதிகளாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து ஆனால் அதன் பலத்தை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்கள் உண்மையான அன்பை செலுத்த மாட்டார்கள். வெறும் ஒரு தெய்வ பக்தியின் வேஷம், ஒரு வேஷத்தின் அன்பு மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி நிஜமாவே பாருங்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் முழுவதுமாக அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியில் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு 3ம் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு அன்பே பெரியதானது. அப்படி என்றால் விசுவாசம் நம்பிக்கை குறைவற்றதில்லை. ஆனால் நீங்கள் விசுவாசம் இருக்க, நம்பிக்கை இருக்குது என்று சொல்லிக்கொண்டே ஆனால் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்தால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தும் வீண், நம்பிக்கை இருந்தும் வீண். ஏனென்றால் உங்களுக்குள்ளாக அன்பு இல்லை. அதனால் தான் பாருங்கள், இவைகளில் அன்பு பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிஜமாகவே நான் சொல்லுகிறேன், உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கொலோசியரில் பவுல் சொன்னது போல பூர்ண சர்க்குந்தி கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் ஆளக்கடவும். ஆமென். இந்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் இன்றைக்கே அன்பாக மாறுங்க, அன்பு நிறைந்த ஜனங்களாக மாறுங்க. கர்த்தர் உங்களோடு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான் குளம். இது CSI ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றனர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர். கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும். மேலும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இதே இடத்தில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையும் ஏறெடுக்க இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அருள் தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீபன், செல்போன் 6383131229.